நேற்று கொடுங்கையூரில் காணாமல் போனதாக கடத்திச் செல்லப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்த 3 வயது சிறுவன் இன்று மீட்கப்பட்டிருக்கிறார். அவரை கடத்திச் சென்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணி, இந்த வழக்கு விசாரணையின் தற்போதைய நிலவரம் என்ன, விரிவாக சொல்லுங்க. கொடுங்கியூர் பகுதியை சேர்ந்தவர் பரகத்துல்லா, அவரது மனைவி உஷேனா பானோ, தன்னுடைய 3.5 வயது குழந்தை முகமது ஹாஃபிஸ் இவர்களை அழைத்துக் கொண்டு நேற்று காலை சாண்ட்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார். அப்போது அவரது குழந்தையை அடையாளம் தெரியாத ஒரு பெண் ஒருவர் கடத்தி சென்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராவில், மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகி இருந்தது. அதனை வைத்து வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக சின்ன கொடுங்கையூர் என்ற பகுதியில் இந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. கடத்தப்பட்ட பெண்ணும் காவல்துறையிடம் பிடிபட்டிருக்கிறார். இன்று காலை காவல்துறையினர் தொலைக்காட்சிக்கு கண்காணிப்பு கேமரா பதிவான அந்த காட்சிகளை வெளியிட்டார்கள். அந்த காட்சிகள் தொலைக்காட்சியில் வெளியானது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய விவரங்கள் அனைத்தையும் காவல்துறையினர் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த காட்சிகளை பார்த்த பொதுமக்கள் சின்ன கொடுங்கியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் இந்த குழந்தையும் அந்த கடத்தி சென்ற அந்த பெண்ணும் இன்று டீ அணிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்து கொடுங்கியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக ரோந்து வாகனம் அங்கு வரவழைக்கப்பட்டு அந்த குழந்தை மீட்கப்பட்டது. அந்த கடத்தி சென்ற பெண்ணும் பிடிபட்டிருக்கிறார். அந்த பிடிபட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது அவருடைய பெயர் சுபாசினி என்பது தெரிய வந்திருக்கிறது. எண்ணூர் பகுதியை சேர்ந்தவர் இவருடைய காட்சிகள் அனைத்தும் இன்று காலையிலிருந்து நம்ம தொலைக்காட்சியில் முழுவதுமாக காட்சிகள் வெளியானது. இதை பார்த்து குழந்தையை திருப்பி ஒப்படைப்பதற்காக, அதாவது இவர் எண்ணூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகிறார். அங்கிருக்கக்கூடிய அருகில் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒருவர் குழந்தையை நீதான் எடுத்து வந்திருப்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே நீங்கள் நேரடியாக காவல்துறையிடத்தை இந்த குழந்தையை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அருகில் வசிப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பயந்து உடனடியாக அந்த பெண் அந்த குழந்தையை அவர் நேரடியாக அவர் பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் கொடுங்கியூர் பகுதிக்கு வந்திருப்பதாக முதல்கட்ட அளவில் வாக்குமூலம் அவர் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த குழந்தையும் பிடிபட்ட பெண்ணும் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்திற்குள் தான் அந்த பெண்ணிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெற்றோர், அதாவது குழந்தையின் பெற்றோருக்கு, தாய் தந்தையருக்கு தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் இந்த வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு வர இருக்கிறார்கள். காவல்துறை துணை ஆணையர் ஜெயக்குமார் முன்னிலையில் அந்த மீட்கப்பட்ட குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதே போல பிடிபட்ட பெண்ணிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஆட்டோவில் அந்த பெண் ஏறி சென்றிருக்கிறார். எனவே ஆட்டோ ஓட்டுநருக்கு தொடர்பு இருக்கலாமா, அதே போல வேறு சிலருக்கு தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுப்பிரமணி, அதாவது தற்போது குழந்தை மீட்கப்பட்டிருந்தாலும் ஒரு குழுவாக செயல்பட்டு குழந்தை கடத்தலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக காவல்துறை கருதும் நிலையில் குழந்தை கடத்தலில் ஈடுபடுவோருக்கு எதிராக இந்த வழக்கு தற்போது எடுத்துச் செல்லப்படும் என்று புரிந்து கொள்ளலாமா? இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதல் கட்டமாக அந்த பிடிபட்ட அந்த பெண்ணிடம் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணத்திற்காக இந்த குழந்தையை இவர் கடத்தி சென்றார் என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. அந்த காரணத்தை முதலில் காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அதன் பிறகு இந்த வழக்கு பிரிவுகள் இதில் மாற்றப்படும். முதலில் இந்த வழக்கில் மிஸ்ஸிங், அதாவது காணவில்லை என்ற அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த விசாரணைக்கு பிறகு இது கடத்தல் வழக்காக மாற்றப்படும். என்ன காரணத்திற்காக இது கடத்தப்பட்டது, அந்த சிறுவன் துன்புறுத்தப்பட்டிருக்கிறானா என்ற பல்வேறு விசாரணைகள் நடத்தப்படும் இந்த விசாரணையை பொறுத்தவரையில். அதன் பிறகு இந்த வழக்கு பிரிவுகள் மாற்றப்படும். அதன் பிறகு நடவடிக்கைகள், இது பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற பல்வேறு விசாரணைக்கு பிறகு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தற்போது மீட்கப்பட்டிருக்கும் குழந்தை ஆசிஃபுக்கு மருத்துவ பரிசோதனை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டதா? சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அவர்கள் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அந்த மீட்கப்பட்ட குழந்தை அழைத்து வரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை இனிமேதான் தெரிவிப்பார்கள். முதலில் அந்த குழந்தையை பெற்றோர் வரவழைத்து அந்த குழந்தையை பெற்றோரிடம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று காலை 10 மணி அளவில் இந்த மருத்துவமனைக்கு, சாண்ட்லி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை பெற்றோர் அழைத்து வந்திருக்கிறார்கள். 10:25 மணிக்குள் இந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட 10:30 மணியிலிருந்து இந்த குழந்தை காணவில்லை. காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருப்பதோ 11-15 மணி தான் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகுதான் இந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பிடிபட்ட பெண்ணிடம் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மீட்கப்பட்டிருக்கும் குழந்தையின் பெற்றோர்களிடமோ உறவினர்களிடமோ பேசும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? தற்போது தந்தை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஏற்கனவே தன்னுடைய குழந்தை காணவில்லை என்பது தொடர்பான புகார் காவல்துறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் குழந்தை கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். காவல்துறைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். வரக்கூடிய சுப்பிரமணி, இணைப்பிலேயே தொடருங்கள். தற்போது மீட்கப்பட்ட குழந்தையின் தந்தை செய்தியாளர்களை சந்திப்பதை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸும் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. டிசி கிசி எல்லாமே எஸ்டிபி கட்சிக்காரங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க நைட்டு 12 மணி 1 மணி என் கூட இருந்து எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். டிசிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஹாஸ்பிட்டல் டீனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. அப்புறம் நான் கண்டிப்பா பேட்டி தரேன். ஃபுல்லா கொஞ்சம் 10 நிமிஷம் விடுங்க. குழந்தைங்க உங்க மீடியா இல்லைன்னா என் பையனை கடிச்சிருக்க மாட்டான். உங்க மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க மீடியா வந்தா மறக்க மாட்டேன் ஜென்மத்துக்கும். கண்டிப்பா உங்க மீடியா பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நான் போய் குழந்தை எதுவும் பேச முடியலங்க. என்ன இந்த மாதிரி நடக்காம யாருன்னா கண்டிப்பா அரசு மருத்துவமனை இந்த மாதிரி நடந்திருக்கு. இது மாதிரி யாருக்குமே நடக்காத மாதிரி கொஞ்சம் பாத்துங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது அவன் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். அப்புறமா நான் எல்லாத்தையும் வந்து பேசுறேன். அடுத்த மாதிரி நடக்க கூடாது. பாத்துங்க தம்பி. என்னுடைய தம்பி பாய் போல் ஹாஸ்பிட்டல் में तनी तो நீ எங்க இருந்து சொல்லுமா? ஹாஸ்பிடல்ல இல்ல. உன்னை யார் கூட்டி போனா? தம்பி. ஆமா, அவனோட கொஞ்சம் பெரியவனா. ரொம்ப தேங்க்ஸ். உங்க மீடியா ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவனுடைய ஒரு வயசு சின்னவன் தான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரிலையன்ஸ் பண்ணுங்க. நான் பாத்துட்டு வந்து சார் உள்ள கூட்டு போறேன். நேற்று சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட 3 வயது ஆண் குழந்தை ஆசிப் இன்று காவல்துறையினரின் அதிதீவிர நடவடிக்கை என்றே குறிப்பிட வேண்டும். அவர்களின் நடவடிக்கையால் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தையை கடத்திய பெண் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக இந்த கடத்தலில் அவர் ஈடுபட்டார் என்ற கோணத்தில் விசாரணை தொடர்ந்து வருகிறது. இந்த தருணத்தில் அந்த குழந்தை மீண்டும் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு ஊடகவியலாளர்களுக்கும் இந்த குழந்தையை மீட்க நடவடிக்கை எடுத்த அனைவருக்கும் நன்றி என்று அவர் பேசியதை நாம் நேரலையில் பார்த்தோம். சுப்பிரமணி, குழந்தையின் தந்தையின் இந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்மை காலமாக குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு வன்முறை சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு சம்பவம் பல பெற்றோர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது போன்றதொரு காலகட்டத்தில் காவல்துறையினரின் அறிவுறுத்தல் என்னவாக இருக்கிறது? பெற்றோர்கள் குழந்தைகளை எந்த அளவிற்கு கவனத்தோடு பார்த்துக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அரசு மருத்துவமனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் 100 கண்காணிப்பு கேமராக்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 100 தனியார் செக்யூரிட்டி ஊழியர்களும் அங்கே பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த குழந்தை கடத்தப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், வரக்கூடிய நோயாளிகள் அழைத்து வரக்கூடிய குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலை முன்வைக்கிறார்கள். எனவே தற்போது அந்த குழந்தையின் உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். சுப்பிரமணி, மீண்டும் மீண்டும் இது போன்ற கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறுவதும் குழந்தைகள் மீட்கப்படுவதும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அசாதாரண சில சூழ்நிலைகளை செய்தித்தாள்கள் மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் நாம் அவ்வப்போது பார்த்து வரும் இந்த தருணத்தில் ஒட்டுமொத்தமாக குழந்தைகளின் வளர்ச்சியில் குழந்தைகளை பாதுகாப்பதில் பெற்றோர்கள் எந்த மாதிரியான உஷார் நிலையோடு இருக்க வேண்டும் என்பது காவல்துறையின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. விரிவாக சொல்லுங்க.
குழந்தைகளை இதே போல அரசு மருத்துவமனைகளும் சரி கூட்டம் நிறைந்த பகுதிகளில் அழைத்து வரும்போது குழந்தைகளை கவனமாக அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய கைப்பிடியிலே இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை பலமுறை காவல்துறையினர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அடையாளம் தெரியாத நபர்களிடோ குழந்தைகளை விட்டு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளை அழைத்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த குழந்தை கிடைத்திருக்கக்கூடிய மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் காவல்துறைக்கு ஒரு சந்தோஷத்தை அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்று காலையில் இருந்து இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பல்வேறு வகையில் பார்த்து அந்த காட்சிகளை வெளியிட்டு விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல பின்னணி அதாவது பழைய குற்றவாளிகளோட ஒப்பிட்டு பார்த்து கூட விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த கடத்தப்பட்ட பெண்ணும் பிடிபட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.